தமிழ்நாடு மீண்டும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலை காமிச்சிருக்கு. முதல்வர் பேசுறத ரொம்ப தெளிவா கேட்டுக்கங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். வெக்கம் மானம் சூடு சொரணை அப்படி ஏதாவது இருந்தா கவர்னர் ரிசைன் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு. நம்ம முதல்வர் ரொம்ப சிறப்பான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. எவ்வளவு தெளிவா ஆளுநர் ரிசைன் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து பேசியிருக்காரு. வெக்கம் இருந்தா தானே, சூடு இருந்தா தானே, சொரணை இருந்தா தானே, மான ரோசம் இருந்தா தானே ரிசைன் பண்ணணும். அதான் இல்லையே, இருந்துட்டு போறேன். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து பேசுறதுல தமிழ்நாடு தன்னிகரற்ற மாநிலம் தான். இது ஏதோ எங்க முதல்வரால மட்டும்தான் பேச முடியும், அண்ணாவால மட்டும்தான் பேச முடியும், கலைஞரால மட்டும்தான் பேச முடியும், தந்தை பெரியாரால மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் அந்த ஆளுமைகள் மட்டும்தான் பேச முடியுங்கிற எண்ணமே யாருக்கும் இல்லை. இந்தியா முழுக்க எடுத்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ பேர்த்த தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசுறதுக்கு பஞ்சமே கிடையாது. இதோ எங்க மதிவதனி தொடர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சாங்க. எப்படி தன்னுடைய சொல்லாற்றலால். இப்படி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க, நிறைய பேர்த்த நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இப்போ முக்கியமா கொண்டாட வேண்டிய ஒரு ஆளா இருக்கிறது நம்ம ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏ அவர்கள். அவர் இன்னைக்கு நேத்தெல்லாம் அப்படி பேச ஆரம்பிக்கலைங்க. அவர் ஆனந்த விகடன்ல மாணவர் ரிப்போர்ட்டரா இருக்கிறதுல இருந்து இப்படிதான் பேசுறாரு. சொல்லுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒவ்வொரு சொல்லையும் உயிரோட பேசுறதுங்கிறது நம்ம ஆலூர் ஷானவாஸ்க்கு நிகர் அவர் மட்டும்தான். வெல்லும் சொல் இன்மை அரிது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம சொல்ற சொல்லுக்கான வெற்றி சொல் அவையில யார்கிட்டயும் இருக்காது. அப்படி ஒரு முறைதான் டிவி டிபேட் ஷோல எங்க ஆலூர் ஷானவாஸ் பேசுறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப காலமா இந்தியாவே திமுக எதிராக பயன்படுத்திட்டு இருக்கிற இந்த வாரிசு அரசியல், ஊழல் அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 9 நிமிஷங்க ஊற வச்சு அடிச்சாரு ஆலூர் ஷானவாஸ். 3வது நிமிஷத்துலயே மொத்தத்தையும் துவச்சு முடிச்சிட்டாரு. இருந்தாலும் அடுத்த 6 நிமிஷம் ஊற போட்டு அட்டின்னு அடிச்சாரு. திருப்பி ஒருத்தங்கனாலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஊழல் எங்க ஆரம்பிச்சது, வாரிசு அரசியல் உண்மையை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஆரம்பிச்சவரு மொத்தமா கிழிச்சு தொங்க போட்டாரு. இதுல தமிழின விரோதி வர ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி அதையும் சேர்த்தியே துவச்சு எடுத்துட்டாரு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த எங்க ஆலூர் ஷானவாஸ் இப்ப மறுபடியும் ஒரு வாரமா மீடியா ஃபுல்லா துவச்சு எடுத்துட்டு இருக்காரு. எங்க ஆரம்பிச்சாரு தெரியுமா? சாணி நக்கியால போய் ஆரம்பிச்சாரு. சாணி நக்கியா ஓனரை கூப்பிட்டு சாணியில முக்கி எடுத்து அழுக்கு பண்ணி ஓரமா காயப்பட்டு வந்துட்டார். எங்க போனாலும் துவச்சு காயப்பட்டு வருவாரு. ஆனா அங்க மட்டும் அந்த அழுக்கு பண்ணி காயப்பட்டு வந்தார். அப்படி மீண்டும் ஆரம்பிச்ச நம்ம ஆலூர் ஷானவாஸுடைய பயணம் இதோ நேத்து சட்டசபையில ஒரு சின்ன பிரேக் விட்டுருக்காரு. உள்ளபடியே சட்டசபையில பிஜேபியில இருக்க எல்லா சிஎமும் வந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆலூர் ஷானவாஸ் பேசுறத கேட்டு எந்திரிச்சு நின்று கைதட்டி ரொம்ப நன்றிங்க, எங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த அறிவு எங்கெங்க போயிருந்தது அப்படின்னு கேட்டு உலகாகிந்த மடிஞ்சு வெளியே வந்திருப்பாங்க. நீங்க எங்களுக்கு ஆலோசகரா வந்துடுறீங்களா அப்படின்னு ஒவ்வொரு சிஎமும் கேட்டிருப்பாங்க. நேத்து நம்ம ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஆளுநரை அலாசி போட்டாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தமிழ்நாடு நேத்து மட்டும் இல்லைங்க, அன்னைக்கே ஆளுநரை அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம ஆலூர் ஷானவாஸ் ஆரம்பிச்சாரு. கடைசியில முடிக்கிறப்ப இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்காக மட்டும் வாங்கல. ஒருவேளை ஒன்றியத்துல அடுத்து பிஜேபி ஆட்சி போய் வேறொரு ஆட்சி வந்து அந்த ஆட்சி பிஜேபி ஆள்கின்ற மாநிலத்துல ஆளுநரை வச்சு அவங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அந்த பிஜேபி சிஎம்கள் தமிழ்நாட்டை உதாரணம் காட்டிக்கலாம். அப்படி பிஜேபிக்கும் ஆதரவாதான் தமிழ்நாடு தீர்ப்பை வாங்கியிருக்குன்னு ரொம்ப செழிப்பான வார்த்தையை வச்சாரு. ஏதாவது ஒரு சிஎம் ஆலூர் ஷானவாஸ் எதிர்த்து இதை சொன்னதுக்கு பேசிட்டு சொல்லுங்க பாப்போம். ஜென்ரலா வெல்லும் சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்லங்க, அந்த வெல்லும் சொல் என்னன்னு தெரிஞ்சு அடிக்கணும். வேல்பாரியில தட்டியங்காட்டு போர்ல வாரிகையன் சொல்லுவாரு, எதிரியின் குதிரைப்படை வலிமையை குறைப்பதற்காக நாளைக்கு ஓங்கோல் அம்புகளை பயன்படுத்திக்கங்க. வெல்லும் சொல்
அதுதான். அதே வேள்பாரியில முருகனும் வள்ளியும் பரன்ல படுத்திருக்கும் போது பள்ளி சவுண்டு விடுறத பார்த்து முருகன் திரும்புவான். அந்த பக்கம் பார்க்காத அப்படின்னு வள்ளி சொல்லுவாங்க. அத பள்ளிக்கிட்டே சொல்லலாம்ல அப்படின்னு முருகன் சொல்லுவான். வெல்லும் சொல். அதே மாதிரி அதே புத்தகத்துல ஆரம்பத்துல கபிலர் நீலன் கிட்ட கேட்பாங்க, நீ கடலை பத்திரிக்க? கடல் எவ்வளவு பெருசு தெரியுமா? முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த நீலன் ஒரு செகண்ட் நின்று எங்க பாரியின் அன்பை விடவா அப்படின்னு கேட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருவான். இதுதான் வெல்லும் சொல். இப்படி வேள்பாரி முழுக்க வெல்லும் சொல்ல ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது சூவேவின் வெல்லும் சொல். அப்படி இப்ப அவர் சொன்ன வெல்லும் சொல் தான் இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கான தீர்ப்பு மட்டுமல்ல, பிஜேபியோட ஃபியூச்சருக்கான தீர்ப்பும் கூட அப்படின்னு சொன்னார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூரித்து போய் இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வழிகாட்டும் என்பது அது மிகையான கூற்றல்ல, அது உண்மை என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதை பெருமிதத்தோடு பார்க்கிறோம். நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் சார்பில் போராடி வாதாடி வெற்றியிட்டு வந்துவிட்டார், ஆளுநர் தோற்றுவிட்டார். ஆனால் உண்மை என்னவென்றால் நீதிமன்றத்திற்கு நாம் செல்வதற்கு முன்னாலேயே ஆளுநர் தோற்றுவிட்டார். தமிழ்நாடு எப்போதுமே எடுத்த போராட்டத்தில் தோற்ற வரலாறே கிடையாது. இந்தி திணிப்பை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, நாம மட்டும் எதிர்த்தோம். நாம தான் அதுல இன்னும் உறுதியா நின்று இப்ப எல்லா மாநிலங்களும் அதை எதிர்க்கும்படி, இந்தி திணிப்பை எதிர்க்கும்படி செய்திருக்கிறோம். அதுபோல சமூக நீதி எந்த மாநிலத்திலும் அந்த 50 விழுக்காட்டுக்கு மேல போகல. தமிழ்நாடு தான் 69 விழுக்காட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அட்டவணைகளை ஏற்றி இன்னைக்கு வெற்றி பெற்று காட்டி இருக்கிறோம். எத்தனை பட்டியல் போட்டாலும் தமிழ்நாடு முன்வைக்கும் போது எல்லாரும் கேட்பாங்க, ஏன் எல்லாரும் ஏத்துக்கிட்ட உடனே நீங்க மட்டும் எதிர்க்கிறீங்க? இன்னைக்கு நீட்ல அதான் கேட்டுட்டு இருக்காங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீட் விலக்கு தமிழ்நாடு பெற்றே தீரும். முதலமைச்சருக்குத்தான் அதிகாரம், அமைச்சரவைக்குத்தான் அதிகாரம், சட்டமன்றத்திற்குத்தான் அதிகாரம் என்பது மீண்டும் 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 ஏற்கனவே இங்க உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. எனவே அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் இப்ப வாங்கியிருக்கோம். இங்க உறுதிப்படுத்தப்பட்டதற்கு ஒரு உறுதி வாங்கியிருக்கோம் உச்சநீதிமன்றத்தில். மிகப்பெரிய வெற்றி, தமிழ்நாடு கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. சட்டமன்றத்துக்குள்ள இந்த வெற்றியை சுருக்கிறாதீங்க, வீதிகள் தோறும் இது கொண்டாடப்பட வேண்டும். இது சாதாரண ஒண்ணு இல்ல, வரலாறு பேசும். ஏன்னா எல்லா மாநிலத்திற்கும், முதலமைச்சர் சொன்னார்ல, எல்லா மாநிலத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வெற்றி இது. இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு தான் இனி ஒவ்வொரு மாநிலமும் பேச போகுது. ஆளுநரால் எந்தெந்த மாநிலங்கள் இலக்காக்கப்படுகிறதோ, ஆளுநரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறதோ, அது இனி தமிழ்நாட்டில் மட்டுமில்ல எந்த மாநிலத்திலும் நடக்காது. அதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கிறது. தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வழிகாட்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழன் சார்பில் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு முதலமைச்சரின் கரத்தை ஏன் வலுப்படுத்தி நிக்கிறோங்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். நன்றி. ஏதாவது ஒரு பிஜேபி ஆள் எந்திரிச்சு இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சொல் வென்றெடுத்து விட்டது. ஏன்னா இது வெல்லும் சொல். சொன்னது யாரு? ஆலூர் ஷானவாஸ். அன்னைக்கு நம்ம மதிவதனி, இன்னைக்கு நம்ம ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து இந்த வெல்லும் சொல்ங்கிற குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ஒரு தலைவனால கட்டமைக்கப்பட்ட நாடு அல்ல, இது ஒரு தந்தையால் கட்டமைக்கப்பட்ட நாடு. பெரியாரை நாங்கள் தந்தை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நாங்க அவரோட பிள்ளைகள். பேரறிஞரை அண்ணா என்று சொல்வதற்கு காரணம் நாங்கள் அவருடைய தம்பிகள். முத்தமிழறிஞரை நாங்கள் கலைஞர் என்று சொல்வதற்கு காரணம் நாங்கள் அவரின் ரசிகர்கள், நாங்கள் அவரின் தொண்டர்கள். மொத்தத்தில் நாங்கள் அவரின் உடன்பிறப்புகள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் தளபதியின் கீழ் இருக்கும் சிப்பாய்கள். இங்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கான சொல், வெல்லும் சொல்லை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். உங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நாங்க கத்துக்கிட்டே இருக்கோம். மீண்டும் எங்களுக்கு மிகப்பெரிய வகுப்பை எடுத்ததுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏன்னா இங்க பேராசிரியர்கள்லாம் பெரிய ஆசிரியர்களா இருக்காங்க. அந்த பேராசிரியர்கள் வரிசையில இளைஞர்கள் நீங்களும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. தோழர் ஆலூர் ஷானவாஸ், தோழர் மதிவதனி, பெரியார் அண்ணா கலைஞர் அருள்மொழியம்மா சுபபி ஐயா, இப்போ எங்க ஆலூர் ஷானவாஸ், தோழர் மதிவதனி. இனி உங்களுடைய இடங்களை பிடிப்பதற்காக
அடுத்த தலைமுறை வந்து கொண்டே இருக்கிறது, எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருங்கள். ஆலூர் ஷானவாஸ் அவர்களின் பேச்சுக்களை, ஒவ்வொரு பேச்சுக்களையும் ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களும் கேட்டே ஆகணும். ஆனா என்ன பண்றது, அன்பார்ச்சுனேட்லி சீமானும் அண்ணாமலையும் தான் காலேஜா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிற இடத்துல உட்காந்து படிக்காதன்னு பேசுறாங்க. ஆனா ஆலூர் ஷானவாஸ் படிங்கன்னு சொல்லல, சொல்லி கொடுக்கிற இடத்துக்கே எங்களை கூட்டிட்டு போறாரு. ஆலூர் ஷானவாஸ் இது வெறும் பேரல்ல, இது ஒரு அடையாளம், எங்களின் தனித்த அடையாளம். வெல்லும் சொல்லை எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு வகுப்படுத்திட்டு இருக்கிற பேராசிரியர். உங்களுடைய பாடங்களை புன்னகையோடு நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். புன்னகை பார்த்து கொண்டிருப்பவர்களும் புன்னகையோட படிங்க. நன்றி, வணக்கம்.